நடன்னு சொன்னாரு. கரெக்டா இல்லைங்களா? இப்ப எப்படி நடக்க சொல்றாரு? ஞானமாய் நடக்க. அது ஞானம் எங்க கிடைக்கும்? யார் இடத்துல கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதல சொல்லாமா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன கிடைக்குமா? அவர் ஞானம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஞானம் இல்லையா? கவலைப்படாதீங்க, நான் ஞானத்தை தரேன். அதுக்கு நீங்க எனக்கு பயந்து நடங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய ஞானத்தால நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். ஞானமாய் நடங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் ஞானமா நடக்க சொல்றாரு? அப்ப உங்களை புதுசா ஒரு உலகத்துல கண்டுபிடிக்க சொல்றாரா? என்ன ஞானத்துல ஆண்டவர் இருக்க சொல்றாருன்னா, பிசாசு உங்களுடைய ரட்சிப்பை பறிக்க அவன் வருவான், உங்க வெளிச்சத்தை திருட அவன் வருவான், இருள தள்ள அவன் வருவான், குழியில தள்ள அவன் வருவான். அதனால ஞானமா இருங்க. கர்த்தர் நல்லவர். எப்படியா நீங்க நடக்கணுமா? ஞானமா. நீங்க கொஞ்சம் கவனமா இல்லனா உங்க அபிஷேகத்தை திருடுவான், உங்க ரட்சிப்பை திருடுவான். பரலோகத்து உங்க பெயர்களை கிறுக்கி போட அவன் சதிகாரனாய் வஞ்சகக்காரனாய் உங்களிடத்துல வருவான். அல்லேலூயா. கொஞ்சம் ஞானம் இல்லனா பிசாசு உங்களை விழுத்தி விடுவான். அதுக்காக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமே நீங்க ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். ஞானம் தெரியாதவங்க யாரு? உலகத்தார், இருள்ல இருக்கிறவங்க, வசனம் தெரியாதவங்க. ஞானம் இல்லாதனால தான் கல்லுக்குள்ள ஜீவனோ, மண்ணுக்குள்ள ஜீவனோ, சிலைக்குள்ள ஜீவனோ, சுவருக்குள்ள ஜீவனோ அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஞானம் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பார்கள். அல்லேலூயா. அது கர்த்தரிடத்தில் வருகிற மெய்யான ஞானம். அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஞானமற்றவர்களை போல நீங்க நடவாமல் வாசிங்க. அவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதா. ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. சபையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, முதல் மாதத்துல ஞானம் உள்ளவர்களை போல நீங்க நடக்கணுமா? அல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாய் நீங்க நடக்க பார்த்து. அப்ப என்னைக்குமே வசனத்தை வாசிங்க, திருவசனத்தை கை கொள்ளுங்க. பிசாசு உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? பாவ விதையை உங்க மேல விதைக்க முடியாது. அல்லேலூயா. 16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு வர நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாளைக்கு சபைக்கு வர முடியுமா? செவ்வாய்க்கிழமை வர முடியுமா? அப்ப ஓய்வு நாள் என்னைக்கு இருக்குதுங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். வாசிக்கலாம் எபேசியர் 4:14.